السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. وقال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين. وقال أيضا: واستعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. وقال أيضا: مفتاح الجنة الصلاة. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ்வின் மீது என்றென்றும் புகழ் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் கண்மணி நாயகம் கோமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே இந்த புனிதமான இரவிலே இந்த புனிதமான அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நிலைநிறுவட்டுமாக. இனிமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த புனிதமான இரவை, மிஅராஜுடைய இரவை நம்மவர்களுக்கு அடைய அல்லாஹ் பாக்கியம் கொடுத்திருக்கின்றார். அப்படியும் இந்த காலகட்டத்திலே அதிகமாக பாவங்கள் நடக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் என்று சொன்னால் ஃபில்லை, இரவு நேரத்தில் தான் மது அருந்துவார்கள், விபச்சாரம் செய்வார்கள், திருட்டு செய்வார்கள். இப்படிப்பட்ட அதிகமான கொடுமையான பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் அந்த பாவத்தை எல்லாம் நம்மை பாதுகாத்து இந்த அல்லாஹ்வுக்கு இந்த உலகத்திலேயே மிகவும் பிடித்தமான இடத்திலே அவனையும் அவனுடைய ரசூலை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றான். இதுக்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறு சொல்லுவான்: வஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும் வஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை நன்றி செலுத்தினீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு அதிகப்படுத்தும். இப்போ ஒரு பொருள் நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னா அந்த பொருள் மூலமாக நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் எனக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நம்ம குழந்தை செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னா வஇன் ஷக்கர்தும், நீ நன்றி செலுத்தினா லஅஸீதன்னகும், உங்களுக்கு அதிகப்படுத்துங்க. முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க லஅஸீதன்னகும் அந்த லா அல்லாஹ் உபயோகிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா லஅஸீதன்னகும்னா அந்த விஷயத்துல அதிகப்படுத்து. என்ன சொன்னாங்க? லஅஸீதன்னகும் சொன்னா அந்த விஷயத்துல அதிகப்படுத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாடாஜுக்கு போனாங்க. போய் என்ன செஞ்சாங்க? மிக பொக்கிஷமான ஒரு விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்தாங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் இஸ்லாத்தின் கடமையான 5 கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் ஆகிய 5 கடமைகள் 4 கடமைகளை அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக வஹீ மூலமாக தான் அறிவித்தார். இன்னும் ஒரு படி மேற்படுத்தி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நபிக்கு நபித்துவம் கிடைத்ததே வஹீ மூலமாக. நபித்துவம் கொடுக்கவில்லை அல்லாஹ், மாறாக அல்லாஹ் நபியை அழைத்து இந்த தொழுகையை தான் கொடுத்தார். அதனால் இஸ்லாத்தின் 2வது கடமையான 2வது தூணான தொழுகை. இந்த தொழுகையை ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பலமுறை கோரிக்கை வைத்தார்கள். யா அல்லாஹ், நான் உன்னை சந்திக்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்பதாக, உடனே பேச வேண்டும் என்பதாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பலமுறை கோரிக்கை வைத்தார்கள். அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் தூர் சீனா மலைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு வெளிப்படுகிறேன் என்று சொன்னான். அதே போன்று அல்லாஹ்வின் ஒளியிலிருந்து ஒரு சிறு பகுதி மட்டும் அல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்தான். தூர் சீனா மலை துண்டு துண்டாக கூடாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இரவோடு இரவாக அல்லாஹ் அழைத்து மிஅராஜிலே தனக்கு அருகில், தனக்கு எதிரிலே அல்லாஹ் நிப்பாட்டினான். ஹதீஸிலே முஃபஸ்ஸிர் எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு வில், ஒரு அம்பு அளவுதான் கேப் இருந்துச்சு. ஒரு வில், ஒரு அம்பு இருக்குமே, அந்த அளவுதான் கேப் இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நெருக்கமான நிலையை சந்தித்தார். இப்படிப்பட்ட நபிக்கு அல்லாஹ் தஆலா பொக்கிஷமாக தொழுகைகளை, இந்த தொழுகையை சில முஹத்திஸீன்கள் 3 வகையான பார்வையிலே இந்த தொழுகையை நாம் பார்க்கலாம் என்று கூறினார். முதலாவதாக இந்த தொழுகையை நாம் அறிவியல் ரீதியாக பார்க்கலாம். இந்த தொழுகையை சில மக்கள் என்ன சொல்கிறார்கள்? தொழுகைதானே, நாம் தொழுது கொள்ளலாம் என்று சொன்னால் மிகவும் லேசாக நம் கைகளில் கிடைத்து விட்டது, அதனால் இதனுடைய மகிமை நமக்கு தெரியும்.
மிகவும் லேசாக கிடைத்துவிட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் முதலாக 50 ரக்அத்தை அல்லாஹ் கடமையாக்கினார். முதலாக 50 ரக்அத்தை 50 ரக்அத்தை 50 ரக்அத்தை அல்லாஹ் கடமையாக்கினார். அதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சென்று குறைத்தார்கள் 5 குறைத்து கடைசியாக 5க்கு வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகும் சொன்னார்கள், இதையும் உம்மத் தோழர்கள் தொழமாட்டார்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஸ்தஹீது ரப்பி அஸ்ஸ வஜல். நீ சொல்லிய வார்த்தை வஸ்தஹீது ரப்பி அஸ்ஸ வஜல். நான் இன்னும் போய் என்னுடைய ரப்பிடத்தில் கேட்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் சொன்னார். ஏன்னு சொன்னா முஃபஸ்ஸிரின் சொல்றாங்க, போய் 50 இருந்து 5 குறைச்சு கடைசி 5 வந்துருச்சு. இந்த 5ஐயும் போய் கேட்டா அல்லாஹ் குறைச்சிருவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்கப்பட்டாங்க. வஸ்தஹீது ரப்பி அஸ்ஸ வஜல். அந்த விஷயம் என்ன செய்ய வெட்கப்படுறேன்னு சொல்லி உம்மத்தின் மீது நம்பிக்கை கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 5 வேளை தொழுகையை கொண்டு வந்தார். முதலாவதாக அறிவியல் சார்ந்த தொழுகை நாம் பார்த்தோமே ஆனால் சில ப்ரொஃபஸர்கள் கூறுகின்றார்கள், இது ஒரு எக்ஸசைஸ், இது ஒரு உடற்பயிற்சி. பிரேசில் என்ற நாட்டிலே ஜான்சன் என்ற ஒரு ஃபாதர், ஒரு சர்ச்சுடைய ஃபாதர், பிரேசில் நாட்டிலே ஜான்சன் என்ற ஒரு மனிதர் சைக்காலஜிஸ்ட் படித்திருக்கிறார். அவர் இந்த தொழுகை பற்றியும் குர்ஆனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் ஆய்வு செய்கிறார். அப்பொழுது அவர் முதலாக ஆய்வை தொடங்கியது இந்த தொழுகையில் ஏன் முஸ்லிம்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள்? அகைமுஸ் ஸலா என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறியிருக்கிறானே, இதற்கு காரணம் என்ன? ஏன் முஸ்லிம்கள் ஒன்றாக சேர்ந்து தொழுகை நடத்துகின்றார்கள் என்பதாக அவர் ஆராய்ச்சி செய்தார். அவர் சைக்காலஜிஸ்ட் படித்த ஒரு டாக்டர், அவர் ஆராய்ச்சி செய்கிறார். அப்பொழுது அவர் சொன்ன வார்த்தை, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு உடற்பயிற்சி செய்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மூச்சு பிரச்சனை வராது. அதனால் நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்கள். நானும் இஸ்லாத்தை கருவினேன், நானும் அதை தொடர்படியாக செய்கின்றேன் என்று சொன்னார். இதை 1400 வருடத்துக்கு முன்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளைக்கு 5 நேர கடமை தொழுகை என்பதாக சொல்லிவிட்டார். இரண்டாவது வகையாக ஆன்மீக ரீதியாக இந்த தொழுகையை நாம் எப்படி பார்க்கிறோம்? ஆன்மீகம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் ரசூலும் எதை ஏவினார்களோ, எதை தடுத்தார்களோ, எதை சொன்னார்களோ ஆன்மீக ரீதியாக செய்யும். ஆன்மீகம் என்று சொன்னால் வஅகீமுஸ் ஸலா வஆத்துஸ் ஸகாத். அல்லாஹ் குர்ஆன்ல அகீமுஸ் ஸலான அம்ர பயன்படுத்திருக்கார். அம்ர அப்படின்னு சொன்னா ஏவுதல், செய்யனா செய்யணும், கேள்வி கேட்கக்கூடாது. லா சுவால லஹா, எந்த கேள்வி கேட்கக்கூடாது. அல்லாஹ் அகீமுஸ் ஸலா தொழுதுன்னா சொன்னா தொழுகலாமே, தொழுதுங்களா அப்படின்னு கேட்கிற எந்த தவணையும் இல்லை, தொழுகணும். அகீமுஸ் ஸலா தொழுதே தீரணும். வஆத்துஸ் ஸகாத் ஜகாத் நிறைவேற்றணும். அல்லாஹ் சொன்ன வார்த்தை அகீமுஸ் ஸலா. இந்த ரீதியாக ஆன்மீக ரீதியாக நாம் பார்த்தோமே ஆனால் அகீமுஸ் ஸலா தொழுகுங்கள், அல்லாஹ் தொழுகையை கடமையாக்கும். இந்த அளவு இன்னும் ஒரு நாளைக்கு 5 முறை வாங்கு சொல்லப்பட்டு உங்கள் காதுகளில் விழுகின்றது. ஐயா அலஸ் ஸலாம் தொழுகையின் பக்கம் வாருங்கள், ஐயா அல் ஃபலாஹ் வெற்றியின் பக்கம் வாருங்கள், அல்லாஹு அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று ஒரு நாளைக்கு 5 முறை உங்களுக்கு அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் தொழுகையின் பக்கம் திரும்புகிறீர்களா? இது ஆன்மீக ரீதியாக அகீமுஸ் ஸலா. அல்லாஹ் குர்ஆனிலே எந்த ருக்ஸத்தும் எந்த தவணையும் எதுவும் சொல்லல. அகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டணும், தொழுதே தீரும். அடுத்ததாக வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஆன்மீக ரீதியாக இரண்டாவது பாகம் வஸ்தஈனு உதவி தேடுங்கள், பிஸ்ஸப்ரி பொறுமையை கொண்டு, வஸ்ஸலா இன்னும் தொழுகை. இல்ல குர்ஆன்ல எங்க இடத்துலயும் நீ நோன்பு கொண்டு ஓதுறீங்க, நீங்க ஜகாத் ஓதுறீங்க, கலிமா சொல்லி ஓதுறீங்க சொல்லல. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா தொழுகையை கொண்டு பொறுமையை கொண்டு ஓதுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கிறார். இது குர்ஆனுடைய ஆயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். சொன்ன ஒரே வார்த்தை இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். நிச்சயமாக தொழுகை இன்ன ஸலா, இந்த தொழுகையாகின்றது. இன்ன என்ற வார்த்தையை பயன்படுத்தும் காரணம் இன்ன ஸலா. முஹத்திஸீன்கள் சொல்றாங்க இன்னன்னு சொன்னா நிச்சயமாக, சத்தியமாக, அது எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ன ஸலா நிச்சயமாக தொழுகை தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தடுக்கப்பட்ட மானக்கேடான விஷயங்களை விட்டும் அந்த தொழுகை உங்களை தடுக்கும். அந்த தொழுகை உங்களை தடுக்கும். ஒரு முறை இந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார்கள். யா ரசூலல்லாஹ்,
யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதர் காலை முழுவதும் தொழுது கொண்டே இருக்கிறார், இரவிலே திருடுகிறார். நீங்க சொன்னாங்க காலையில தொழுகிறாங்க, இரவு நேரத்தில் திருடுகிறார். சொன்னாங்க அந்த மனிதனுடைய தொழுகையை நீங்கள் சரி செய்யுங்கள். அவருடைய தொழுகையிலே சில குறைபாடுகள் இருக்கின்றது. ஏன் என்று சொன்னால் இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தடுக்கப்பட்ட காரியம் திருட்டு, வெறுக்கப்பட்ட காரியம் திருட்டு, இஸ்லாத்தின் பார்வையில் திருட்டு என்பது வெறுக்கப்பட்ட தடுக்கப்பட்ட காரியம். நிச்சயமாக அவர் தொழுகையாளராக இருந்தால் அந்த பாவத்தை விட்டு அவர் விலகிப்பார், இந்த பாவத்தை அவர் செய்ய மாட்டார். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ. இந்த சஹாபாக்கள் போனாங்க, போய் அந்த மனிதரை கூப்பிட்டு 2-3 நாட்கள் தன்னுடன் வைத்து அவருக்கு தொழுகையை பழக்கி கொடுத்தார்கள், நல்ல முறையிலே தொழுகையை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்கள் நபியிடத்திலே செய்தி அனுப்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் முழு நேரமும் தொழுகையாளராக விட்டார், ஃபில் லைல் வன் நஹார், இரவிலும் பகலிலும் தொழுது கொண்டே இருக்கிறார், துஆ செய்து கொண்டே இருக்கிறார், அவருடைய தொழுகை அவரை மாற்றிவிட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி அனுப்பினார். இது ஆன்மீக ரீதியான பார்வை, இது ஆன்மீக ரீதியான பார்வை. நபி சொன்னதை அப்படியே சஹாபாக்கள் செய்து காண்பித்தார்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தடுக்கப்பட்ட காரியத்தை கத்துக்கிறோமா நீங்க தொழுங்க. அல்லாஹ் சொன்னா அல்லாஹ் கட்டளை நிறைவேற்றணும், அகீமுஸ் ஸலா, தொழுங்க அல்லாஹ் சொல்றார். இது ஆன்மீக ரீதியான பார்வை. மூன்றாவதாக அகிலத்தார்களுக்கு இம்மை மறுமை வெற்றி என்னும் தேவையுடைய பூர்த்தி அல்லாஹ் பொறுப்பேற்கின்றான். அதற்கும் இந்த தொழுகை காரணம். அகிலத்தார்களுடைய இம்மை மறுமை தேவை இன்னும் வெற்றியுடைய அனைத்து விஷயத்தின் பார்வையிலும் இந்த தொழுகை பூர்த்தி செய்யும். அறிவியல் ரீதியாக எப்படி தொழுகை பூர்த்தி செய்ததோ, ஆன்மீக ரீதியாக எப்படி இந்த தொழுகை பூர்த்தி செய்ததோ, அதே போன்று அகிலத்தார்களின் இம்மை மறுமையுடைய தேவை. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அதாபன்னார் கேட்கிறோமே, அப்படிப்பட்ட இம்மை மறுமையுடைய எல்லா தேவையையும் வெற்றியையும் அல்லாஹ் இந்த தொழுகை மூலமாக பூர்த்தி செய்யணும். இந்த அகிலத்துடைய இம்மை மறுமையுடைய தேவைகளில் ஒரு விஷயத்தை முஃபஸ்ஸிர்கள் எழுதுகின்றார்கள், சில பெரியார்கள் இதை கூறுகிறார்கள். என்னவென்று சொன்னால், அந்த காலத்திலே பழைய ஆட்களுக்கு தெரியும், ஒரு 30-40 வருடங்கள், 20-30 வருடங்களுக்கு முன்பதாக பெண் ஆண் பார்க்கும் பொழுது, அதாவது மாப்பிள்ளை பார்க்கும் போது பெண் வீட்டார்கள் யோசிக்கும் வகையில் பெண் வீட்டார்கள் எப்படி சிந்திப்பார்கள், எந்த ஆண் மகன் தொழுகிறாரோ, 5 நேரம் தொழுகிறாரோ, அந்த ஆண் மகனுக்கு என்னுடைய பெண் பிள்ளையை நான் நிக்கா செய்து கொடுப்பேன், என்னுடைய பெண் பிள்ளையை நான் நிக்கா செய்து கொடுப்பேன். ஏன் என்று சொன்னால், ஒரு தொழுகையாளி மது அருந்த மாட்டார், ஒரு தொழுகையாளி விபச்சாரம் செய்ய மாட்டார், ஒரு தொழுகையாளி தவறான செயல்களில் ஈடுபட மாட்டார் என்று அந்த காலத்திலே மனிதர்கள் பெரியார்கள் விளக்கி வைத்திருந்தார். இந்த காலத்துல அப்படியே மாறிடுச்சு. என்னன்னு சொன்னா, ஆப்ல என்ன பாக்குறாங்க, என்ன பாக்குறாங்க, பெண் ஓதிவா, பத்ரிகாவா, ஆலிமாவா, நாசிமாவா, ஓதி முடிச்சிருக்கா, ஓகே, ஒண்ணு நல்ல அஹ்லாக்கா இருக்கும், நல்ல குணமுள்ளதா இருக்கும், நிக்கா செய்யும். அந்த காலத்துல தொழுகையை வைத்து நிக்காவை முழு வாழ்க்கையை முடிவு செய்கிறார். அகிலத்தார்களுடைய இம்மை மறுமையுடைய தேவையிலே 5 விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதிலே முதலாவதாக ரிஸ்க் என்று சொன்னால் அல்லாஹ் வழங்கக்கூடிய அனைத்தும் ரிஸ்க் தான். இங்கே சிலர் தவறாக விளக்கி வைத்திருக்கிறார்கள், ரிஸ்க் என்றால் உணவு மட்டும்தான், அது கிடையாது. ரிஸ்க் என்று சொன்னால் அனைத்திற்கும் ரிஸ்க் என்றுதான் பொருள். அல்லாஹ் நமக்கு அருட்கொடையாக எதையெல்லாம் வழங்கி இருக்கின்றானோ, ஒரு கை சரியாக வேலை செய்கின்றது, ஒரு கால் சரியாக வேலை செய்கின்றது, ஒரு மனிதனுக்கு புத்தி சுவாரம் இருக்கின்றது, இது எல்லாம் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க். ரிஸ்க்கு மிக அழகான முஃபஸ்ஸிர்கள் விளக்கப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா நபியுடைய பிறப்புக்கு முன்பதாக மக்காவிலே நின்று ஒரு துஆ செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லா அவர் மக்காவிலே நின்று ஒரு துஆ செய்தார்கள். என்ன துஆ என்று சொன்னால், யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்காக ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பாயா. அப்துல்லா நபியுடைய தந்தை செய்த துஆ, யா அல்லாஹ், எனக்கு ரிஸ்காக ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பாயாக. அப்துல்லா அவர்கள் ரிஸ்காக ஒரு ஆண் குழந்தையை கேட்டார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுத்தான். இந்த உம்மத் முழுவதற்கும் கியாமத் வரை எந்த நபியும் கிடையாது. இறுதி நபி ஃபாத்திமுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவருடைய தந்தை ரிஸ்காக கேட்டதினால் ரிஸ்காக நபி அல்லாஹ்
அல்லாஹ் நபியே ரிஸ்காக வழங்கினார். அது அனைத்து மொத்த சாராம்சம் சேர்ந்ததுதான் ரிஸ்க். மொத்த சாராம்சம் முழு உலகத்திற்கும் நபி அலி. கியாமத் வரை எத்தனை மனிதர்கள் வந்தார்களோ அத்தனை மனிதர்களும் நபியை பற்றி சிந்திக்க வேண்டும், நபியை பற்றி பேச வேண்டும், நபியின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஸலவாத் கூற வேண்டும். இப்படிப்பட்ட ரிஸ்கை நபியுடைய தந்தை கேட்டதின் காரணமாக அல்லாஹ் அப்படிப்பட்ட ரிஸ்கை வழங்கினார். ஆக யார் தொழுகின்றாரோ ஐவேளை தொழுகையை பாவத்தியாக ஜமாத்தாக தொழுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் என்ன ரிஸ்க் எல்லாம் அவருக்கு தேவைப்படுகின்றதோ எல்லா ரிஸ்கையும் அல்லாஹ் கொடுக்கிறார். ஒரு பணம் தேவையா அந்த இடத்தில் அல்லாஹ் கொடுக்கிறான். இன்கான ஐந்தன்னி அப்தி மாஷி. நம் இறைவனை நாம் எப்படி சிந்திக்கிறோமோ அதே போன்று அல்லாஹ் நம்மை ஆகிவிடுவான். அல்லாஹ் எனக்கு கொடுப்பான் என்று சொன்னால் இன்கான ஐந்தன்னி அப்தி, உன்னுடைய சிந்தனை எப்படி இருக்கின்றதோ அப்படி நான் மாறிவிடுகிறேன். மாஷி என்ற வார்த்தை நீ என்ன யோசிக்க, நீ என்ன சொன்னால் நான் கேட்கிறேன். வேணுமா கொடுத்தேன், வேணாமா எடுத்தேன். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸாஹா. அல்லாஹ் ஒரு மனிதனை கஷ்டப்பட்டான் என்று சொன்னால் அவர்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு தான் அல்லாஹ் கஷ்டம். முதலாவதாக ரிஸ்க் முடிந்து விட்டது. இரண்டாவதாக கபருடைய வேதனை அகற்றுவது. கபருடைய வாழ்க்கை நீளமான வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை நீளமான வாழ்க்கை, ஆகிரத்துடைய ஆரம்ப வாழ்க்கை, அப்துல் ஆகிரா ஆகிரத்துடைய ஆரம்ப வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை. கபரிலே அவனுக்கு சொர்க்கமா நரகமா என்று முடிவு செய்யப்படுகிறது. இப்படிப்பட்ட கபருடைய வாழ்க்கையிலே கபருடைய வேதனை விட்டும், கபருடைய இட்டை விட்டும், கபருடைய நெருக்கத்தை விட்டும் அல்லாஹ் பாதுகாக்கின்றான். ஏன்? இந்த தொழுகையின் மூலமாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக கபருடைய வேதனை அகற்றப்படுகிறது என்று சொல்லியிருக்காங்க. முதலாவதாக இந்த உலகத்திலே மனிதனுக்கு என்னவெல்லாம் தேவைப்படுகிறதோ அதை எல்லாம் அல்லாஹ் ரிஸ்காக அவனுக்கு கொடுத்து விடுவான். இரண்டாவதாக கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ் முற்றிலும் பாதுகாக்கிறான். கபருடைய வேதனை விட்டும் அல்லாஹ் முற்றிலும் பாதுகாக்கின்றான். மூன்றாவதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸிராத்தல் முஸ்தகீம், முடியுடைய அளவிற்கு கூடிய அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை யார் இந்த ஐவேளை தொழுகை தொழுகின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான் என்பதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார். நாலாவதாக சொன்னார்கள், அமால் பட்டோலையை யார் வலது கையிலே பெறுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம், யார் இடது கையிலே பெறுகிறார்களோ அவர்களுக்கு நரகம். அங்கே நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வலது கையிலே பெற்றிருந்தால் சொன்னால் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார், இடது கையிலே வாங்கியிருந்தால் அவர் நரகத்துக்கு செல்வார். இந்த சிறப்பை அல்லாஹ் தஆலா தொழுகையாளர்களுக்கு கொடுக்கிறான். நான்காவதாக இறுதியாக நாம் எல்லாம் ஆசைப்படக்கூடிய இந்த சொர்க்கம் ஃபில் ஜன்னா, அல்லாஹ் கேட்கிறோம், அல்லாஹ் அஹ்தினா மினன் நார் வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திலே சேர்த்து விடுவாயாக என்று கேட்கிறோமே. அந்த தஹலல் ஜன்னா, அந்த சொர்க்கத்திலே லா சுவால லா ஹிசாப, எந்த கேள்விகளும் கிடையாது. நீங்க தொழுகையாளையா உங்களுக்கு சொர்க்கம் தயார். உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு தொழுகைக்கா சொர்க்கம் கன்ஃபார்ம். இந்த அஞ்சு விஷயத்தை அகிலத்தாருடைய தேவைக்கும் பொறுப்புக்கும் கேட்க அல்லாஹ் தஆலா இம்மை மறுமையுடைய எல்லா தேவைகளையும் இந்த தொழுகை மூலமாக பூர்த்தி செய்கின்றார். அடுத்ததாக இந்த தொழுகையின் முக்கியத்துவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குர்ரத்துல் ஐன் பிஸ்ஸலாம். உடைய வார்த்தை அகிலத்தார் எல்லாருக்கும் இது பொருந்தும். குர்ரத்துல் ஐன் பிஸ்ஸலாம், தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி, தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அமலுக்கும் எந்த கடமைக்கும் இஸ்லாமில் எந்த ஷரியத்திற்கும் ஸல்லல்லாஹு சொல்லல குர்ரத்துல் ஐன் பிஸ்ஸலாம் என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி இருக்கிறது, எனக்கு இந்த தொழுகையில் தான் கண் குளிர்ச்சி இருக்கிறதா சொன்னாங்க. இந்த தொழுகை எந்த அளவு கடமை, எப்படிப்பட்ட நிலையிலும் கடமை. இந்த தொழுகை எப்படிப்பட்ட நிலையிலும் கடமை. எப்படி என்று சொன்னால் ஹதீஸுடைய விரிவாக்கத்திலே வருகிறது. ஒரு பெண்மணி ஒரு பாய்மர கப்பலிலே, கட்டைகள் தேய்க்கப்பட்ட ஒரு பாய்மர கப்பலிலே நடுக்கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். நடுக்கடலிலே ஒரு பெண்மணி பாய்மர கப்பலிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த கட்டை உடைந்து விடுகிறது. ஒரே ஒரு துண்டு கட்டையை மட்டும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்தால் அந்த கர்ப்பிணி பெண்மணிக்கும் தொழுவது கட்டாயம்.
முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்கள் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சொல்லி காண்கிறார். ஒரு கட்டையை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிறமாத கர்ப்பிணி பெண்மணிக்கும் தொழுகை கடமை. நம்முடைய நிலைமை கர்ப்பிணி பெண்மணிக்கும் தொழுகை கடமை. இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை சஹாபாக்கள் விளக்கினார். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வயித்துல ஒரு அம்பு குத்திருச்சு. வயித்துல ஒரு அம்பு குத்திருச்சு. அந்த அம்பை எடுத்துட்டாங்க. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. ரத்தம் ஒழுச்சுனாலோ மயக்கம் போட்டாலோ மீண்டும் மீண்டும் ஒழுச்சு. உமர் ரலியல்லாஹு ஒழுச்சுட்டாங்க. தொழுகைக்காக வரும்பொழுது ரத்தம் வரும், மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெரிஞ்சிடும். திரும்ப எந்திரிச்சாங்க, திரும்ப ஒழுச்சுட்டாங்க, திரும்ப வந்தாங்க, ரத்தம் வந்துச்சு, மயக்கம் போட்டு கூட சஹாபாக்கள் தோழர்கள் அஸ்ஹாபிகள் கேட்டாங்க, இவரே ஏன் இவ்வளவு உங்களை சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள், ஏன் உங்களை இவ்வளவு சிரமப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்று கேட்டதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கானே தொழுங்க, வேற ருக்ஸத்தே இல்லை, எந்த தவணையும் இஸ்ராசன் சொன்னாங்க, யார் சக்தி இருந்து தகுதி இருந்து பள்ளியில் வந்து ஜமாத்தாக தொழுகலையோ அவருடைய வீட்டை இடிக்க நான் கட்டளையிடுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு மிருதுவான குணம் உள்ளவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விலே மிக சிறந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தை, யார் தகுதி இருந்து வீட்டிலே தொழுகிறாரோ, பள்ளிக்கு வராமல் வீட்டிலே இருக்கிறாரோ அவருடைய வீட்டை இடிக்க நெருப்பில் எரிக்க நான் கட்டளையிடுகிறேன். இவ்வளவு சக்தி கடுமையான வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையை விட்டவர்கள் பயன்படுத்தினார். என்ன சொன்னா, அல்லாஹ் அவ்வளவு பொக்கிஷமாக நேரில் அழைத்து கொடுக்கப்பட்ட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு கடமை தொழுகை. ஏன்னு சொன்னா, கியாமத்துல முதல் கேள்வி, உனக்கு ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமையாகவே அந்த தொழுகையை எந்த அளவு தொழுதாய், எந்த அளவு நிறைவேற்றினாய், தக்பீர் கட்டணோட முழு சிந்தனை. அல்லாஹ் பார்க்கிற சிந்தனையே இல்லை. தக்பீர் கட்டணோட எல்லா சிந்தனையும் வருது. குஷு குதுவோட பயபக்தியோட அல்லாஹ் பார்க்கிறாங்கிற நியத்தோட யாராவது தொழுகிறோமா? அப்படிப்பட்ட தொழுகை நபி கொண்டு வந்தார். ஏனோ தானே தொழுகிற தொழுகையை கொண்டு வரல, 50லிருந்து 5 கொண்டு வந்தாங்க. அதனாலதான் 10 மடங்கு நன்மை. ஒரு அமலுக்கு ஒரு நன்மை செஞ்சா 10 நன்மை. ஒருத்தர் ஒரு நன்மையை செய்யணும்னு விரும்புறாருன்னு சொன்னா, இன்னமல் அமாலு பின்னியாத், அவர்கள் செய்த நியத்தின் காரணமாக அவர்களுக்கு ஒரு கூலி எழுதப்படும். ஒருவர் இரவு தூங்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளை தஹஜ்ஜுத் தொழுவேன் என்று நினைத்து வைத்தால் அவர் தொழுத நன்மை அல்லாஹ் எழுதுவார். எந்திரிச்சு தொழுதுட்டாருன்னா 10 நன்மை, 10 மடங்கு நன்மை அல்லாஹ் எழுதுவார். ஒரு மனிதர் தொழுகையை கல்லாவாக தொழுதால் அந்த மனிதனுடைய பெயர் நரகத்துடைய வாசலிலே பதிக்கப்படும். ஒரு மனிதர் ஒரு நேர தொழுகை கல்லாவாக தொழுகிறார், ஒரு மனிதர் ஒரு நேர தொழுகை கல்லாவாக தொழுகிறார், அப்படி என்று சொன்னாலும் அவருடைய பெயரை அல்லாஹ் நரகத்தின் வாசலிலே பதிக்கிறார். நரகத்தின் வாசலில் பதிக்கக்கூடிய பெயர் நரகத்தில் நுழைவார் என்பது அப்படிப்பட்ட பொக்கிஷமான ஒரு மிகவும் அற்புதமான ஒரு கடமையை அல்லாஹ் தான் நம்மளுக்கு கொடுத்தான். எப்படிப்பட்ட இரவிலே கொடுத்தான்? இப்படிப்பட்ட மெஹராஜுடைய இரவிலே கொடுத்தான். இப்படிப்பட்ட மெஹராஜுடைய இரவிலே கொடுத்தான். இந்த மெஹராஜுக்கு ஆதாரம், இந்த மெஹராஜுக்கு மிகப்பெரிய அடையாளம் தொழுகை. இந்த மெஹராஜுக்கு மிகப்பெரிய ஆதாரம், மிகப்பெரிய அடையாளம். இந்த மெஹராஜ் வந்ததற்கு காரணம் அல்லாஹ் நபியிடம் தொழுகையை ஒப்படைக்க வேண்டும் என்று. ஒப்படைத்தற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானுலக பயணத்தை முடித்துவிட்டு உலகத்திற்கு திரும்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை ஈமான் ஏற்றுக்கொள்ள முதலில் அவர்கள் கற்றுக் கொடுத்த அமல் தொழுகை. ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லிட்டா முதல்ல அவங்களுக்கு தொழுகை தான் கற்றுக் அவர்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த விஷயம் தொழுகை. ஏன்னு சொன்னா, கியாமத்துல தொழுகை பற்றி தான் முதல் கேள்வி கேட்கப்படும். தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னா அவர் கேள்வி கணக்கு இல்லாம சொல்றதுக்கு நுழைவார். தொழுகை இருந்துச்சுன்னு சொன்னா ரிஸ்கியை அல்லாஹ் அதிகப்படுத்துவார், கபருடைய வேதனை நீங்கும், ஸிராத்தல் முஸ்தகீம் பாடத்தை கணிதத்தில் கடப்பார், ஆமால் பட்டளை வலதுகையில் பெறுவார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி சஹாபாக்களுக்கு மத்தியிலே இந்த அமலை வழிநடத்தினார். எந்த தலைவரும் கூறுவதோடு நிறுத்தி விடுவார்கள். ஆனால் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமே கூறியதற்கு பிறகு அதை செயலிலே நடத்தி காண்பித்தார். இறுதியாக நாம் எத்தனையோ விஷயங்களை கொண்டு சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். உதாரணமாக நோன்புடைய காலத்திலே நோன்பு வைத்தால் ரியான் என்ற வாசலை சொர்க்கத்தில் நுழையலாம்.
செய்யலாம். ஜகாத் கொடுத்தால் சொர்க்கத்திலே இடம் உண்டு. நாம் கலிமா சொன்னால் பாவத்திற்கு காரணமாக நரகத்திலே தண்டனை அனுபவித்து மீண்டும் அல்லாஹ் ஒரு நகாரன் ஆற்றிலே போட்டு சுத்தப்படுத்தி மீண்டும் சொர்க்கத்திலே அனுப்புவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவிலே அழுவார்கள். எப்போ வரைக்கும் என்று சொன்னால் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்ல ஒரு நபர் நரகத்தில் இருக்கும் வரை அழுவார். லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொல்ல எல்லா நபரும் சொர்க்கத்துக்கு போனது பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்தாவிலிருந்து எந்திரிப்பாங்க. நீ சொல்லி கருத்து எத்தனையோ விஷயங்களை கொண்டு நாம் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் வேண்டும் என்று ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ சொன்ன வார்த்தை மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலா, எல்லா மக்களும் படிச்சது மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலா. ஆனா அமல்ல இருக்கா மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலா, சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை. நீங்க தொழுதுட்டீங்கன்னா கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம். நீங்க தொழுதுட்டீங்கன்னா கியாமத்துல உங்க தொழுகை வாதாடும். நீங்க குர்ஆன் ஓதுறீங்களா உங்க குர்ஆன் வாதாடும், இந்த தொழுகை வாதாடும். நீங்க நல்ல முறையில தொழுகிறேன்னு சொன்னா அது கசிக்கு ஒரு பேப்பர் மாதிரி மூஞ்சில இருக்கும். நீ நல்ல முறையில இமாம் ஜமாத்தோட ஐந்து நேர தொழுகையை குஷூஓட பயபக்தியோட அல்லாஹ் முன்னாடி நிற்கிறோங்கிற பயத்தோட தொழுதீங்கன்னு சொன்னா நிச்சயமாக சத்தியமாக மிஃப்தாஹுல் ஜன்னத்தி ஸலா ஹதீஸுக்கு நீங்க எல்லாம் வந்து விடுவீங்க. அல்லாஹ் மிகவும் பொக்கிஷமான இந்த மிஅராஜுடைய இரவிலே தொழுகையை கொடுத்திருக்கின்றான். இன்றிலிருந்து நாம் ஏற்றுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக சத்தியமாக என்றும் என்னை விட்டு பிரியும் வரை இப்படிப்பட்ட மனிதர்கள் சொல்லுவார்கள், மௌத் வந்திருக்கா இதான் தொழுகையார், இதான் தொழுகையார் என்பதாக சொல்வார்கள். ரூஹ் பிரியும் வரை ஒரு முஃமினுக்கு இந்த உலகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து என்று சொன்னால் அவர் தொழுகையார் என்பதுதான் அவருடைய மிகப்பெரிய அந்தஸ்து. அவர் பணக்காரர், அவர் இவர், அது பெரிய அந்தஸ்து இல்லை. ஈமான்தாரி மரணம் அடையும் சமயம் வரை அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்று சொன்னால் அவர் ஐவேளை தொழுகிறார். அப்படிப்பட்ட கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்ப்பானாக. அப்படிப்பட்ட சொர்க்கத்தின் திறவுகோலான சாவி தொழுகையை நாம் கையில் எடுத்து அதன் பாதையிலே சென்றோம் என்றால் சொர்க்கம் வரை அந்த பாதை கொண்டு போய் நிச்சயமாக சத்தியமாக சேர்க்கும். அகிமுஸ்ஸலா என்ற அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றலாம். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் உதவியை பெற்றுக் கொள்ளலாம். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்ன ஸலாத்த தன்ஹா, நிச்சயமாக தொழுகை எல்லா பாவங்களையும் தடுக்கும். அப்படிப்பட்ட தொழுகையை நாம் கைப்பற்றி இமாம் ஜமாத்தோடு முதல் சத்திலே நின்று தக்பீர் தஹ்ரீமாவோடு மரணம் வரை தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் பேரொரு பாலிப்பானாக என கூறி என் உரையை தேடுகிறேன். வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.